ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ஹெர்பலைஃப் ஃபுட்டு சாப்பிட்டு ஐடியல் வெயிட் ரீச் பண்ண அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா? நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. ஒரு சில பேர் இந்த ஃபுட்டு எடுக்கலாமா வேணாமா சொல்லிட்டு நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்து வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா, நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ண அப்புறம் வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி ஆகாது. ஏன் அப்படின்னா நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் பண்ணும் போது உங்கள் வெல்னஸ் கோச் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது, எல்லாமே டீட்டெயிலாக உங்கள் வெயிட் லாஸ் ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க சொல்லி கொடுத்த மாரி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஐடியல் வெயிட் லைஃப் லாங் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரிஞ்சுக்கிங்க, நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுக்காத முன்னாடி எப்படி சாப்பிட்டு இருப்பீங்க. காலையில் 4 இட்லி சாப்பிட்ருப்பீங்க, மதியானம் சாப்பிடுவீங்க, ஸ்நாக்ஸ் சாப்பிடுவீங்க, ஜங்க் ஃபுட்டு சாப்பிடுவீங்க, நான்வெஜ் அதிகமாக எடுத்துப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இது எல்லாமே நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது கேலரிஸ் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஹெர்பலைஃப் ஃபுட் எடுத்து வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் உங்கள் ஐடியல் வெயிட் லைஃப் லாங் இருக்கணும் அப்படின்னா ஹெர்பலைஃபில் நீங்கள் வெயிட் லாஸ் ரிசல்ட் எடுத்த அப்புறம் டயட் பிளான் இருக்குது. அந்த டயட் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த டயட் பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு சில பேருக்கு ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுக்கலாமா வேணாமா நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கம்பல்சரி ஹெர்பலைஃப் ஃபுட்டு எல்லாமே நேச்சுரல் சோர்ஸ்லேருந்து நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுட்டு எடுக்கும் போது உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட் வராது, உங்கள் ஹெல்த்து தான் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த ப்ராடக்ட்டை பற்றி நீங்கள் மோர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெர்பலைஃப் ஃபுட்டு எல்லாமே ஒரு ப்ராப்பரான ஒரு வெல்னஸ் கோச் மூலிமா நீங்கள் இந்த ஃபுட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அப்போ தான் ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஐடியல் வெயிட் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் வெல்னஸ் கோச் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வெல்னஸ் கோச் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் எடுத்து கொடுக்க ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹெர்பலைஃப் ஃபுட்டு எடுத்து விட்டுட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்றத டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெல்த் டிப்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நாளைக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.